இன்டர்செக்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போது இன்செட்டில் போயிட்டு புதுசாக ஒரு பாடி க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கெட்சில் இந்த சர்ஃபேஸில் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ஷேப் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கும். இப்போ பேலன்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை வந்து பேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த ரெண்டு பாடியில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்ட் மட்டும்தான் இருக்கும். பேலன்ஸ் சாலிட் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுதான் இன்டர்செக்ட் ஆப்ஷன். இப்போ போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாடி செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எந்த பார்ட்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மட்டும்தான் நமக்கு ரிமைன் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். இதான் வந்து இன்டர்செக்ட் ஆப்ஷன். இப்போ இந்த சைடில் ஒரு பாடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் இந்த சர்ஃபேஸில் போய்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பஞ்ச் எக்ஸிட் பண்ணிவிட்டு பேட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இன்செட்டில் பாடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் இந்த சர்ஃபேஸில் இந்த ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பஞ்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். இதை வந்து பேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து இந்த பார்ட் வந்து இந்த பார்ட்டுக்குள்ளே வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஷேப் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்டர்செக்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த இன்டர்செக்டான அந்த பார்ட் மட்டும் நமக்கு கட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இன்டர்செக்ட் ஆப்ஷன்.